அந்த பல சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன பிள்ளை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில சபையில வந்து உட்கார்ந்துச்சு. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அதாவது பெருமானாருக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்குமா, அந்த குழந்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தடவிட்டு துஆ செய்வாங்களா, யாரெல்லாம் இந்த பிள்ளைக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாதுங்க, அந்த குழந்தை தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல அடக்கமாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சஹாபி தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை கொடுத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல, அவருக்கு கல்வி தலையில தடவி துஆ செஞ்சாங்கல்ல, அந்த ஒடிசி எடுத்து கொடுத்தது பரக்கத். அவங்க செஞ்ச துஆ சுப்ஹானல்லாஹ், திருக்குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடிய மிகப்பெரிய கல்விமானாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்னங்க அந்த அதாவது சுன்னத்தா பிரித்தா முறைகள்ல வரக்கூடியவங்க, அவங்களுடைய மகனார் இவங்க. என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மகன் முறை வேணும், அவங்களுடைய குடும்பத்தார்களை சார்ந்தவர்கள் தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ செய்ததனுடைய பிரதிபலன் மிகப்பெரிய கல்விமானாக மாறினாங்க. அப்படிப்பட்ட அந்த கல்விமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில நிறைய திருக்குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆயத்து இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்துவிட்டால் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழையக்கூடிய காட்சி நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி வரும்போது எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர போறாங்க அப்படின்னு சந்தோஷம். ஆனா இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் என்ன பண்றாங்க? அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அழுகிறீங்க? லிம தபகியா யா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், எதற்காக அழுகிறீங்களே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்? மற்ற சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சொன்னாங்க, இந்த ஆயத்தை எதை குறிக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துட்டா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவாங்கல்ல, எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க? அந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்னங்க, எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப இனிமே ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஒரு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் குறிக்குதுன்னு சொல்லி திருக்குர்ஆனுக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவு சொன்னவர்கள் தான் யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக சலாம் சொல்லுவோம். அவர்கள் எங்க இருந்தாங்க? ஆரம்பத்துல மக்கத்துல் முகர்ரமா, மக்காவில் தான் இருந்தாங்க. அவங்க நினைச்ச அந்த வாழ்க்கை என்னங்க, இங்க வந்து வாழணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மக்காவுல ஏதாவது தவறு செஞ்சுட்டா வெறும் பாவமா போயிடுமோன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து 90 கிலோமீட்டர் தூரம் வந்து இங்கேயே வாழ்ந்து